ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மரகத கற்களின் நீளமும் பச்சையும் கலந்த நிறத்தில் கடல் நீர், வெள்ளை மணற்பரப்பில் கடற்கரை என மனதை கொள்ளை கொள்ளும் அளவுடன் அந்தமான் கடற்கரைகளை கண்முன் நிறுத்தும் வகையில் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மறைந்துள்ள பலரால் அறியப்படாத ஒரு செம்ம கடற்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டூர் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாள்தோறும் ஓடிக்கொண்டிருக்கும் இயந்திர வாழ்க்கையிலிருந்து சிறிய பிரேக் எடுக்கவும், வேலைப்பளுவால் ஏற்படும் மன அழுத்தம் ஆகியவற்றை இறக்கி வைக்கவும் நம்மில் பலர் தேடி செல்லும் இடம் கடற்கரைகளாகத்தான் இருக்கும். அங்கு குடிகொண்டிருக்கும் அமைதியும் அலைகளின் ஓசையும் நமது துன்பங்களை பாதியாக குறைத்துவிடும். சிலர் இதற்காக குடும்பத்தினருடனோ நண்பர்களுடனோ கோவா, மாலத்தீவு, அந்தமான் என பிரபல கடற்கரைகளுக்கு சுற்றுலா செல்வது வழக்கம். ஆனால் இந்த கடற்கரைகளை மிஞ்சும் வகையில் கூட்டமே இல்லாமல் நினைத்ததும் சென்றுவிடும் தொலைவில் அழகும் அமைதியும் நிறைந்து நமது தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மறைந்துள்ள இந்த கடற்கரை பற்றி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கன்னியாகுமரி என்றால் நமது நினைவிற்கு முதலில் வருவது உலகிலேயே இங்கு கிடைக்கும் மிக அழகான சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம். இயற்கை அழகு பெயர் போன இந்த மாவட்டம் சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கமாக திகழ்கிறது. இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள இந்த மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களுக்கு குறைவில்லை. கன்னியாகுமரி கடற்கரை, மாத்தூர் தொட்டிப்பாலம், விவேகானந்தர் மணிமண்டபம், திருவள்ளுவர் சிலை, படகு சவாரி, பத்மநாபபுரம் அரண்மனை, காமராஜர் நினைவு மண்டபம், திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, பகவதி அம்மன் கோவில், மகாத்மா காந்தி மண்டபம், இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான் இங்கு உள்ளூர் சுற்றுலா பயணிகள் முதல் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வரை படையெடுத்து வருகின்றனர். இப்படி கன்னியாகுமரியில் பலரால் பார்த்து சலித்து போன இடங்களை தவிர இன்னும் அறியப்படாத ஏராளமான சுற்றுலா தலங்கள் இங்கு உள்ளது. வார விடுமுறை நாட்கள் மட்டுமல்லாது வார நாட்களிலும் கன்னியாகுமரி கடற்கரைகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கூட்டத்தை காண முடியும். ஆனால் கூட்டமே இல்லாமல் ஒரு கடற்கரை கன்னியாகுமரியில் இருக்கிறது என்பதை நம்ப முடிகிறதா? அது என்ன கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா, அதன் பெயர் லெமூர் கடற்கரை. தமிழகத்தின் மறைமுகமான கடற்கரைகள் இதுவும் ஒன்று. நாகர்கோவில் உள்ளது இந்த தமிழ்நாட்டின் சிறந்த கடற்கரையில் ஒன்றான லெமூர் கடற்கரை. இது கணபதிபுரம் கடற்கரை என்றும் அறியப்படுகிறது. லெமூரிய கண்டம் கடலில் மூழ்கிய பிறகு முதலில் தமிழ் பேசும் துறவி இறங்கிய புனித கடற்கரை எனவும், அதனால் இது லெமூர் கடற்கரை என்று பெயரிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அருகிலுள்ள வனப்பகுதிகளில் காணப்படும் அழிந்து வரும் விலங்கினமான லெமூர் பெயரால் இந்த கடற்கரைக்கு இந்த பெயர் வந்ததாக இன்னொரு விளக்கமும் கூறப்படுகிறது. அந்தமானை கண்முன் நிறுத்தும் அழகு. மரகத கற்களின் நிறத்தை நினைவூட்டும் வகையில் நீல நிறத்தில் அந்தமான் கடற்கரையின் மூச்சடைக்க வைக்கும் அழகை இந்த கடற்கரை வெளிப்படுத்துகிறது. இது மிக தூய்மையான கடற்கரைகள் ஒன்றாகவும் உள்ளது. மேலும் இந்தியா டுடே டூரிசம் சர்வே விருதுகள் 2023 சிறந்த கடற்கரை விருதையும் இந்த கடற்கரை தட்டிச் சென்றுள்ளது. போட்டோ ஷூட் நடத்த இது செம ஸ்பாட். எப்படி செல்லலாம்? கன்னியாகுமரி நகரத்திலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முட்டம் கிராமத்தில் லெமூர் கடற்கரை அமைந்துள்ளது. கடற்கரை சாலை வழியாக அணுகலாம். மேலும் பார்வையாளர்கள் கன்னியாகுமரி நகரிலிருந்து முட்டம் கிராமத்திற்கு ஒரு டாக்ஸி அல்லது பேருந்து மூலம் செல்லலாம். திருவனந்தபுரத்திலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடற்கரை அமைந்துள்ளது. திருவனந்தபுரத்துக்கு ரயில் அல்லது விமானம் மூலம் வந்தால் அங்கிருந்தும் இங்கு வரலாம். உணவு மற்றும் தங்குமிடங்கள். கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள சிறிய உணவகங்கள் மற்றும் உணவு கடைகளில் பார்வையாளர்கள் உள்ளூர் உணவு வகைகளை அனுபவிக்க முடியும். முட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள சில ஹோட்டல்கள் மற்றும் விருந்தினர் மாளிகையில் பார்வையாளர்களுக்கு வசதியான தங்குமிடத்தையும் வழங்குகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த லெமூர் கடற்கரை ஒரு மறைக்கப்பட்ட ரத்தனமாகும். இது பார்வையாளர்கள் நெரிசலான சுற்றுலா தலங்களிலிருந்து தனித்துவமான மற்றும் அமைதியான இடத்திற்கு தப்பிக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. இயற்கை காட்சிகள், வனவிலங்குகள் மற்றும் நீர் விளையாட்டுகள் ஆகியவை இந்த இடத்திற்கு பார்வையாளர்களை மீண்டும் மீண்டும் வரத்தூண்டும். நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாகவும் அல்லது வார விடுமுறை நாட்கள் 2 அல்லது 3 நாட்கள் குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் தங்கியும் இந்த கடற்கரை அழகை கண்டு ரசிக்கலாம். ஓகேவா? Go and enjoy மக்களே. Thank you.